ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோட சேர்த்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி விஷ்ணு நிவாசம், திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸில் டெய்லியும் காலையில் 3 to 4 கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த இடங்களில் இன்னைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாளை காலைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கன் இந்த இடங்களில் அவைலபிளாக இருந்தது. ஸ்ரீவாரமேட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே இன்னைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கன் மட்டும் கொடுத்தாங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. ரீசன்ட் டேஸில் சேம் டே டைம் ஸ்லாட் டோக்கன்னா கீழ் திருப்பதியில் கொஞ்சம் சீக்கிரமாகவே தீர்ந்துருது. நீங்கள் அன்றைக்கே சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டோங்கிற பிளானில் போகிறீங்கன்னா ஒரு 3 to 5 க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அன்றைக்கு உண்டான டோக்கனே உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக கிடச்சிரும். கொஞ்சம் லேட்டாக போனால் மறுநாள் காலைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கன் கிடைக்கும். இப்போது 2-3 நாள் 10 மணிக்கு மேலே கூட அவைலபிளாக இருக்குது. வியாழக்கிழமைகளில் எப்போவுமே அன்னைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கன் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வியாழக்கிழமைக்கெல்லாம் போய் சுவாமி தர்ஷனம் பார்க்கணும்னு பிரியப்படுறீங்கன்னா க்யூவில் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு 3 to 4 இது இப்போதைக்கு இருக்கிற சிச்சுவேஷன். ஆதார் அவசியம் இந்த டோக்கன் வாங்குறதுக்கு. யார் நம்ம வாங்க போகிறோமோ அவங்க க்யூவில் நின்று வாங்கிக்கணும். நம்மளை ஃபோட்டோ எடுத்து தான் டோக்கன் கொடுப்பாங்க. அலிப்பிரி நடைபாதையிலையும் கோவிந்தராஜ சுவாமி சோட்டிலையும் இந்த டோக்கன் கொடுக்கறது கிடையாது. இப்போ சொன்ன இந்த 4 இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த டோக்கன் வாங்கிட்டு நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். நாளை காலைக்குரிய டைம் ஸ்லாட் டோக்கன் இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிருந்தா சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு நாளைக்கு 3 to 4 மணி நேரம் ஆகலாம். மத்தியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்யதர்ஷன் டோக்கனில் இன்றைக்கி சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 4 to 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்ஷனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 2.5 to 4.5 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் ஆதார் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 15 to 18 மணி நேரம் ஆகலாம். நேற்று நைட்லேருந்து கண்டினியூஸாக மழை இருந்தது. காலையில் வரைக்குமே நல்லா சில்லுன்னு குளிருது கிளைமேட். ஸோ தர்ஷனத்துக்கு போகிறீங்கன்னா ஷால், ஸ்வெட்டர், கொடையெல்லாம் வச்சுக்கோங்க. க்யூலையும் நம்ம சின்ன கொடைனா பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். ஸ்வெட்டர் போட்டுக்கலாம். வர திங்கக்கிழமையிலேருந்து மார்ச் மாதத்துக்கு உண்டான புக்கிங்லாம் ஒரு நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. எந்த டேட்டில் எந்த தரிசன டிக்கெட்டை ரிலீஸ் பண்ணுறாங்கங்கிற இன்ஃபர்மேஷன் வீடியோவோ ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். மார்ச் மாதத்தில் திருமலையில் தெப்ப விழா நடக்குது. அதற்குண்டான புக்கிங்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்ச் மாதத்தில் திருமலையும் கீழ் திருப்பதிலையும் நடக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் பார்க்கலாம். கீழ் திருப்பதி ஏர்போர்ட்டில் தினமும் 100 ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில். அதுக்கு போர்டிங் பாஸ், பிஎன்ஆர் நம்பர்லாம் காமிச்சு தான் நம்ம வாங்கிக்க முடியும். அந்த கவுண்டர் இன்னையிலேருந்து திருமலையில் இருக்கிற கோகுலம் கெஸ்ட் ஹவுஸுக்கே மாற்றிருக்கிறாங்க. ஸோ கீழ் திருப்பதியில் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் எங்கேயுமே கொடுக்கறது கிடையாது. இனி திருமலையில் இருக்கிற கோகுலம் கெஸ்ட் ஹவுஸில் போய் நம்ம வாங்கிக்கணும். ஆக்சுவலாக தினமுமே ஒரு 400 டிக்கெட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஆஃப்லைன் ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் நாள் போய் வாங்கிக்கணும். அதில் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டிங் பாஸ்லாம் தேவையில்லை. ஆனால் அந்த 100 டிக்கெட் ஏர்போர்ட்லேருந்து வர்றவங்களுக்குன்னு தனியாக கொடுக்குறாங்க. அது நீங்கள் வாங்கணும் அப்படின்னா போர்டிங் பாஸ், பிஎன்ஆர் நம்பர்லாம் காமிச்சு வாங்கிக்கணும். இன்கேஸ் நீங்கள் போகிறப்ப அந்த கோட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த 400 கோட்டா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ரெண்டுமே ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் பேசிஸில் நாள் கொடுப்பாங்க. திருப்பதி ஏர்போர்ட்லேருந்து திருமலாக்கு போகிறதுக்கு டைரக்ட் பஸ் இருக்குது. சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் திருமலாவில் காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரூம்ஸ் கொடுக்குறாங்க. டிடிடியோட ரூம் 50 ரூபாய் ரூம், 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம் இருக்குது. அந்த டைமை ஒட்டியே நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு ரூமும் கிடைக்கும். அலாட்மெண்ட் SMS 1 to 3 மணி நேரத்துக்குள்ளார வரும். மத்தியானம் போகிறீங்க, சாயந்தரம் போகிறீங்கன்னா அன்றைக்கி இருக்கிற க்ரௌடு பொறுத்து, ரூம் அவைலபிலிட்டி பொறுத்து தான் நமக்கு ரூம் கிடைக்கும். கீழ் திருப்பதியில் ஆஃப்லைன் ரூம் விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. விஷ்ணு நிவாசத்தில் ஸ்டே பண்ணுறதுக்கு மட்டும்தான். ஏசி ரூம் இருக்குது, நான் ஏசி ரூம் இருக்குது. கோவிந்தராஜ சுவாமி சோட்டியில் ஆஃப்லைன் ரூம்ஸ் இப்போ கொடுக்கறது கிடையாது. பில்டிங் இப்போ புதுசாக கட்ட போகிறதுனால. அண்ட் நாளையிலேருந்து மார்கழி மாதம் பிறக்குது. மார்கழி மாதத்தில் சுப்பிரபாதம், தோமாலா, அர்ச்சனாலாம் கிடையாது. ஸோ அதற்குண்டான ஆஃப்லைன் லக்கிடிப்பும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. பூராபிஷேகம், மேல்சாத்து வஸ்திரம் கோட்டாலாம் ஓப்பன் பண்ணுறாங்களாங்கிறது வியாழக்கிழமைகளில் தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 71,037 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.89 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 25,635 பேர். 2-3 நாளுக்குள்ளார ஆஃப்லைன் வைகுண்ட ஏகாதசி துவார தர்ஷனம் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் எங்கெல்லாம் கொடுப்பாங்க, எக்ஸாக்டாக எத்தனை கவுண்டர் எங்கெங்கே ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலாக டிடிடியில் சொல்லுவாங்க. டிசம்பர் 22 காலையில் எத்தனை மணிக்கு எக்ஸாக்டாக கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்கங்கிறத பற்றின டீட்டெயில் எப்போ டிடிடிலேருந்து எந்த இன்ஃபர்மேஷன் வந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் சேனல்
யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸோ தட் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் திருப்பதி பற்றி இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்கலாம். தரிசன டிக்கெட் புக்கிங், ரூம் புக்கிங், திருமலா திருப்பதியில் நாம் சுற்றி பார்க்க வேண்டிய நிறைய இடங்கள், கோயில்கள், நிறைய சேவாஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், வாலண்டி சேவா பற்றின இன்ஃபர்மேஷன், டெய்லியும் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.